வணக்கம் மக்களே, பிக் பாஸ் மலையாளம் லைவ்ல நடந்த ஒரு சில விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரேஷ்மின் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. பட் 2 நாளாக மற்றவங்க வந்த என்ட்ரிக்கும் இன்னைக்கு ரேஷ்மின் வந்த என்ட்ரியும் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே, குறிப்பாக நான்லாம் தூங்கியே எழுந்துக்கல, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து சீக்கிரமாகவே உள்ளே வந்துட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 மணிக்கெலாம் முன்னாடியே வந்து ரேஷ்மின் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சோளக்காட்டு பொம்மையாக காமிச்சாங்கல்ல ப்ரோமோ, அந்த மூலியமாக தான் ரேஷ்மின் வீட்டுக்குள்ளே வந்துருக்கிறாங்க. பட் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன் நடந்திருக்கு. குறிப்பாக அர்ஜுன் ஸ்ரீத்துக்கிட்ட பயங்கரமான இன்ட்ராக்ஷன். பட் நான் எதிர்பார்த்த ஒரு சம்பவம் அங்கே நடக்கலை. என்னென்னா, ஜாஸ்மின் வந்து எல்லா என்ட்ரிக்கும் போயிட்டு பார்ப்பாங்கல்ல. பட் இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா, ஜாஸ்மின் குளிச்சுட்டு இருந்த சுச்சுவேஷன் கரெக்டாக ரேஷ்மினோட என்ட்ரி. ஸ்ரீத்து இவங்களாம் தான் வந்து ஓப்பன் பண்ணி ஒரு பக்கம் ரேஷ்மினை கூப்பிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஜாஸ்மின் பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ தெரியாத மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரேஷ்மின் திட்டம் போட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க. ஜாஸ்மின் எப்போ வருவாங்கன்ட்டு அவங்க ரொம்ப நேரம் குளிக்கிறாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்து ஜாஸ்மின் வந்ததுக்கப்புறம் பாத்ரூம் பின்னாடியே ஒளிஞ்சிருந்து ஜாஸ்மின் பின்னாடி போயிட்டு ஜாஸ்மின் அப்படிங்கிற மாதிரி போய் ஒரு அதிர்ச்சி அழிச்சு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பல விஷயங்கள் பேசுனாங்க. ஆனால் கேமராமேன் அப்படியே கட் பண்ணி டேரெக்டாக வேற பக்கம், ஒன்றுமே கண்டென்ட் இல்லாத பக்கம் திருப்பிட்டாரு. என்ன பேசுனாங்க, எது பேசுனாங்கன்றது எல்லாமே நம்ம லைவ்ல தெரியல, எபிசோடில் பார்த்தா மட்டுமே தெரியும். பட் ஏதோ ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு, என்ன எப்படி இருக்குது, இதுவாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது என்னன்றதை நைட்டு லைவ்ல பார்த்துரும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் மட்டும் பேசினாங்க. நீ போனதுக்கப்புறம் நீ ஃபீல் பண்ணன்றது தெரியும். இன்னொரு பக்கம் அப்சரா போனதுக்கப்புறம் உனக்கு சப்போர்ட்டே இல்லாமல் போயிடுச்சுன்றதுலாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் எனிவே எல்லாம் வெளியே வருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஒரு விஷயத்த மட்டுமே காமிச்சாங்க. மற்றது எதையுமே காமிக்கல அப்படின்றது தான் பாயிண்ட்டு. இன்னொரு பக்கம் ஜாஸ்மின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ரேஷ்மின் வந்ததில் ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப ஜாலியாகவும் இருக்கிறது ஜாஸ்மின் அப்படின்றது பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் இது நடந்துட்டு இருக்க சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, டைனிங் ஏரியாவில் சாப்பிட்டுட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம்லேருந்து ஒரு லேடி என்ட்ராங்கிறாங்க, ஜானகி அப்படின்ற லேடி. ஸோ ஒரு பக்கம் பிக் பாஸ் முடிய போகுது, அடுத்த கட்ட வேலையை வந்து சேனல் பார்க்க வேணும் இல்லையா? அதனால் என்ன பண்ணிட்டாங்க, சீரியலோட ப்ரொமோஷன். இதில் எனக்கு ஒரு அதிசயமாக இருந்த விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் பிக் பாஸில் மலையாளத்தில் ஒரு சீரியலோட ப்ரொமோஷனும் நடந்தது இல்லையா? அதுவும் அந்த ப்ரொமோஷன் நடந்திருக்கு. பட் அந்த ப்ரொமோஷனுக்காக வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ப்ரொமோஷன் நடந்ததில்லை. அந்த கேட்டகரியில் ஜானகி அப்படின்றவங்க தான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொமோஷனுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கண்டஸ்டன்ஸை தவிர்த்து வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்றது ஒரு அதிசயமாக இருந்தது. இன்னொரு பக்கம் வந்து இவங்களும் அந்த மேல் கேரக்டர் பண்ணுற ஜானகி அபி இன்னொரு குட்டி பொண்ணுங்க, அந்த பொண்ணு க்யூட்டாக வேறு லெவலாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அந்த வீட்டுக்குள்ளே வந்து வைப் பண்ணதில் அந்த குட்டி பொண்ணு தான் வேறு மாதிரி. ஏன்னா ஒரு பக்கம் பாட்டு பாட சொன்னால் அழகாக பாட்டு பாடுது, டான்ஸ் ஆடுது, ஒரு பக்கம் ரேம்ப் வாக் நடக்குதுன்ற மாதிரி எல்லாமே அந்த சின்ன வயசில் கிட்டத்தட்ட நான் கம்மி வயசு தான் இருக்கும். ஆனால் அவ்வளோ டேலண்டாகவும் அவ்வளோ அழகாகவும் இருக்குது, வேறு லெவலாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரை வராமல் அந்த குட்டி பொண்ணு வந்திருந்தாவே வேறு லெவல் வைப்பாக இருந்தது. பட் வந்த உடனே ஃபுட்டுலாம் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ காலைல சீக்கிரமாக வரமேன்ற மாதிரி புட்டு கடலைக்கறி, அது என்ன காம்பினேஷனே எனக்கு தெரில, புதுசாக கேள்விப்படுறேன் அந்த காம்பினேஷனு. புட்டு இனிப்பு, ஆனால் கடலைக்கறி இந்த கணக்கு. பட் அது தெரில. அது ஒரு பக்கம் கொடுத்து ஒரு பக்கம் வைப்லாம் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் சீரியலை ப்ரொமோஷன் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் லைவில் நடந்துகிட்ருக்கு. இன்னொரு பக்கம் அடுத்ததாக டாஸ்க் எப்போ ஸ்டார்ட் ஆகும், ஏதாகும் அப்படின்றது பார்க்கணும். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் போட்டுட்டு இருந்தீங்க, மிட் வீக் எவிக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. பட் தமிழ் பிக் பாஸில் வந்து செவ்வாய்க்கிழமையே ஒரு மிட் வீக் எவிக்ஷன் நடந்தது. செவ்வாயோ புதன்லையோ ஒரு மிட் வீக் எவிக்ஷன் நடக்குது. ஸோ நமக்கு இது வரைக்கும் மிட் வீக் எவிக்ஷன் கிடைக்கல. மேபி இன்னைக்கு நைட்டு நடக்கலாம் லைவ்ல. இன்னைக்கு நைட்டு லைவ்ல நடந்தால் நமக்கு நாளைக்கு தான் அப்டேட் கிடைக்கும், நாளைக்கு தான் நமக்கு டெலிகாஸ்ட் ஆகும். மேபி இன்னைக்கு நைட்டுக்கு அப்டேட் கிடச்சிரும் மிட் வீக் எவிக்ஷன் நடந்தால். ஸோ அந்த அப்டேட் கிடச்சதுன்னா நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். மிட் வீக் எவிக்ஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க இப்போ ஃபாலோ பண்ணுற பேட்டர்ன் ஃபுல்லாகவே தமிழ் பிக் பாஸோட பேட்டர்னாக தான் இருக்குது. ஸோ அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா தமிழ் பிக் பாஸில் மிட் வீக் எவிக்ஷன் நடந்தது. டாப் 5 தான் ஃபைனலிஸ்ட் போனாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் மிட் வீக் எவிக்ஷன் நடக்க போது. அது நடந்தால் எனக்கு தெரிஞ்சு ரிஷி வெளியேறுவதற்கான அதிகபட்சமான சான்சஸ் இருக்குது. ரிஷியா ஸ்ரீத்துவா அப்படின்னும் போது ரிஷிக்கு ஹெவியாக பாசிபிலிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிஷி வெளியே போனால் தான் ஓட்டிங் அப்படியே வந்து ஷிஃப்ட் ஆகி அபிஷேக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யார் எலிவேட் ஆகிறாங்க, என்ன ஆகுதுன்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அடுத்து லைவில் என்னெல்லாம் அப்டேட் கிடைக்குதோ ஸோ அப்டேட் பண்ணுறேன். தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் வெயிட் பண்ணுங்கள் கைஸ். பாய்.